வணக்கம். வெங்கட்புத்திரன். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்று நம்மளுக்கு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பால் இன்னும் நம்மளுக்கு நல்லாவே புரிந்திருக்கும். அதாவது இந்தியாவோட இயற்கை காலநிலை மாற்றம், இதை பாதுகாக்கிறதுல ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வயநாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க தவறாதனால் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சூழல் கூட உருவாகி இருக்கிறது. அப்ப சரி, இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையை நம்மளுடைய அரசு பாதுகாக்கப்பட்டிருக்கா? இந்த பாதுகாக்கிறதுக்கு அரசு ஏதாவது ஆணையங்களை அமைச்சிருக்கா? அப்படி அமைச்சிருந்தா என்ன? வாங்க அதை பத்தி இந்த காணொலி பதிவில் பார்க்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 2010 மாதவ் காட்கில் அப்படிங்கிற ஒரு தலைமையில 13 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை நம்மளுடைய ஒன்றிய அரசு அமைக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையை அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,29,000 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டரை பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மன்றமா நீங்க அறிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவோட இயற்கை அரணை மிகவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குதுங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பாத்தீங்கன்னா குஜராத்ல ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள வருது. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை அங்கம் வகிக்குதுங்க. இதை ஆராய்ச்சி தன்னுடைய ரிப்போர்ட் 2011 மாதவ் காட்கில் கொடுக்கிறாரு. கண்டிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையில 1,29,000 ஸ்கொயர் கிலோமீட்டரை பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலமா அறிவிக்கணும். அந்த 1,29,000 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டரை 3 ஜோனா பிரிக்கிறாரு. ஜோன் 1, 2, 3 அப்படின்னு. ஜோன் 1, 2 மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மன்றமா அறிவிக்கணும். அதுல எந்த ஒரு இயற்கைக்கு எதிரான நடவடிக்கைகளும், தொழிற்சாலைகளும், சுரங்கப் பணிகளும் இதுக்கு மேல நீங்க நடவடிக்கை மேற்கொள்ள கூடாது. ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்தா அதை காலப்போக்குல ஒரு 5 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதை நீங்க குறைக்கணும் அப்படின்னு தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போனாரு. பட் அதை யாரும் நடைமுறைப்படுத்தல. சமீபத்துல நம்மளுடைய ஒன்றிய அரசு மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்காக இந்த கமிட்டிகள் கொடுத்த தன்னுடைய 6வது டிராப்டை வெளியிட்டு இருக்காங்க. இரண்டாவதா 2013 கஸ்தூரி ரங்கன் தலைமையில மேற்கு தொடர்ச்சி மலை ஆராய ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அவரும் மாதவ் காட்கில் அவருடைய கொடுத்த ரிப்போர்ட்டையும் பரிசீலனை பண்றாரு. மேற்கு தொடர்ச்சி மலையும் அவர் ஆராய்ச்சி கிட்டத்தட்ட மாதவ் காட்கில் கொடுத்த 1,29,000 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டரை அதை குறைச்சி கிட்டத்தட்ட 56,000 சம்திங் ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டரா பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மன்றமா அறிவிக்கணும் அப்படின்னு தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதற்காக நம்மளுடைய ஒன்றிய அரசு 1வது டிராஃப்ட், 2, 3, 4 அப்படின்னு இன்னைக்கு 6வது டிராஃப்ட்ல கொடுத்துருக்காங்க. இதற்கும் கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதை பின்பற்றி அதை பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலமா அறிவிச்சு இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபடாத வண்ணம் அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி அவங்க காக்க தவறனா சுற்றுச்சூழல் மிகப்பெரிய ஒரு பேராபத்தை எதிர்கொள்ளும் அப்படின்னு பல நடவடிக்கைகள்ல அந்த ரிப்போர்ட் சொல்லிட்டு போயிருக்கு. அதனால சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்ப பாத்துக்கோங்க. இதுல இந்த மாதிரி 2 கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மாதவ் காட்கில் தலைமையிலும் கஸ்தூரி ரங்கன் தலைமையிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு தன்னுடைய ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை இன்ன வரைக்கும் நாம ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால், ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப மக்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல அப்டேட் இருக்கிறீர்களே தவிர, ஒரு சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு நமக்கு ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு முக்கியமான தேவையானதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதை நாம் அறிந்து கொள்ள தவறுகிறோம். அதனால இந்த மாதிரியான கமிஷன்கள் எதுக்காக வந்துச்சு? இவங்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய அறிக்கையை அழிச்சிட்டு போனாங்க. இதை நாம இனிமேலாவது நம்ம இதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பல நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்கணும். இதனால இந்த 2 கமிட்டிகளை பற்றியும் மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்ட போது காடுகள் அடித்து தோட்டங்களாக மாற்றினார்கள். நாம் அதை காடுகள் அடிச்சு நம்ம கட்டடங்களா மாத்திக்கிட்டு இருக்கோம். அதான் வித்தியாசம். அதனால சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அரியணம் யூடியூப் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிக்கு வெங்கட்புத்திரன்.